நிலைவாழ் தாவர இனங்களில் மீன்களில் விளைந்த கருமுட்டைகள் மற்ற தாவர இனங்களில் படுவதும் அதனின் மனத்தை நுகர்ந்து அந்த தாவர இனத்தின் சத்தை அந்த கருமுட்டைக்குள் இருக்கும் அணுக்கள் நுகர்ந்து அந்த உணர்வு கொப்ப புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் உருவருவதும் என்ற நிலையை இந்த பூமியின் பரப்பில் இயற்கையின் செயல்கள் எவ்வாறு என்ற நிலைகளை உணர்ந்தான். துருவனான துருவ மகரிஷி வானியல் புவியியல் உயிரியலின் தன்மையை தனக்குள் உணர்ந்த அதன்தான் நமது பூமியில் அத்தகைய உயிரணுக்கள் தோன்றி மற்ற தாவர இனங்களை நுகரப்படும் போது எந்த தாவர இனத்தை இந்த உயிரணு அந்த கருமுட்டையில் உள்ள அந்த உயிரணு இந்த தாவர இன சத்தை நுகர்கின்றதோ அது வினையாகி அந்த சத்து ஓயென்று இந்த உயிரணை போன்று ஜீவணுவாக உருவருவதும் அந்த அணுக்கள் உயிருடன் ஒன்றி உடலாவதை சிவம் என்றும் அதனுடன் இணைந்து அந்த சத்தின் தன்மை மீண்டும் நினைவுக்கு வரும்போது அது வினைக்கு நாயகனாக இயங்குகிறது என்ற நிலையும் அவன் கண்டுணர்ந்த உணர்வினை அந்தந்த காலத்திற்கு தக்கவாறு தன் நினைவில் வந்த காரணப்பேர்களை தனக்குள் விளைவித்து அவனில் வெளிவிட்ட இந்த உணர்வுகள் தான் பின்வந்த தன் இன மக்கள் அந்த காரணப்பேர்களை உணர்ந்து அதை அவர்கள் அறிய நேர்வதும் அந்த காரணப்பேர்களை துணை கொண்டு அதை எண்ணத்தால் தனக்குள் தான் கவர்ந்து தன்னை அறிதல் என்ற நிலைகள் அந்த துருவன் கண்டுணர்ந்தானோ அதை போல அந்த காலத்தில் வாழ்ந்த இன மக்களும் இதை தொடர்ந்து அப்பகுதியில் வளர்ச்சி பெறவும் வானியல் புவியியல் நிலையை அப்பகுதியில் வாழ்ந்த மக்கள்கள் அறியும் ஆற்றல்களும் அங்கே பரவிய நிலைகளை அது மனிதனான பின் அந்த இன மக்களும் அது அறிகின்றனர். அறியும் ஆற்றலும் பெறுகின்றது. அவர் உடல்களிலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. தன் உடலுக்குள் இத்தகைய அணுக்களும் அந்த உணர்வின் தன்மை கொப்ப உடல்கள் உருமாற்றமும் மனிதனாக நாம் எப்படி உருவற்றோம் என்ற நிலையை தன்னில் தான் அறிந்து இந்த உணர்வின் வலிமையை கொண்டு அகண்ட பேரண்டத்தை உருவற்ற உணர்வுகள் எவ்வாறு உருவற்றதென்றதை அவன் நினைவாற்றல்கள் அகண்ட பேரண்டத்தில் செலுத்துகின்றான். அகண்ட பேரண்டத்தில் செயலப்பும் போது இன்றைய நிலையில் இருக்கும் பிரபஞ்சத்தை அவன் காணவில்லை. அகண்ட பேரண்டமோ இருண்ட நிலைகள் இருந்ததைதான் அவனால் உணர முடிகின்றது. ஆக அதிலே இருண்ட உலகில் இப்பிரபஞ்சம் எவ்வாறு உருவாது என்ற இந்த உணர்வின் வலிமை கொண்டு தன் உடல் உள்ள வலிமையின் ஆற்றல் கொண்டு அகண்ட பேரண்டம் அவன் எண்ணிலே வர்ணிக்க முடியாத நிலைகள் இருப்பதையும் அது பறந்து படர்ந்து
அகண்ட நிலைகள் போய்க்கொண்டே இருப்பதையும் அவன் காணுகின்றான். அவன் உணர்வார். அப்போதுதான் அகண்ட பேரண்டத்தில் இப்போது நாம் ஒரு வீடோ அல்லது ஒரு பொருளோ அதை அடைபட்டிருக்கப்படும் போது அதற்குள் வெப்பம் ஏற்படுவதும், வெப்பம் ஏற்பட்ட பின் அதற்குள் ஒரு ஆவி போன்ற நிலைகள் உருவாவதும், ஆவின் தன்மை நாளடைவில் அதனுடைய பழமையாகும் போது நஞ்சாக மாறுகின்றது. இதை போன்ற அகண்ட பேரண்டத்தின் நஞ்சின் தன்மை எவ்வாறு உருவாகிறது என்ற நிலையை அவன் உணர்வுக்குள் உணர்வின் அறிவாக அறிகின்றான். அவ்வாறு நஞ்சின் தன்மை அடைந்த பின் புதிதாக உருவாகி வரும் ஆவின் தன்மையில் இந்த நஞ்சான நிலைகள் தாக்கப்படும் போது அதிலே அதிக வெப்பத்தின் தன்மை கூடி அதனின் தன்மை நகர்ந்து ஓடும் நிலைகள் வருகின்றது. இப்ப நாம் விசிறியில் ஒன்றை வீசும்போது முன்பக்கம் காற்றழுத்தம் வருவது போன்று இன்னொரு பக்கம் தனக்குள் ஈர்க்கும் சக்தி வருகின்றது. இதை போன்று ஈர்க்கும் சக்தி அதுக்குள் உருவாக்கப்பட்டு ஆக விஷம், ஈர்க்கும் காந்தம், வெப்பம் என்ற நிலையில் இந்த மூன்றும் சேர்த்து ஒரு இயக்க சக்தியின் அணுக்களாக மாறுகின்றது ஆதியில் என்ற நிலையை தனக்குள் உணர்கின்றான். இதையெல்லாம் இப்போது உபதேசிக்கும் போது அந்த துருவன் ஆற்றல் உங்களுக்குள் படர்ந்திருப்பதை அவனின் பேரண்ட அகண்ட நிலையை தனது உணர்வால் அறிந்த உணர்வுகள் நீங்களும் அகண்ட பேரண்டத்தின் நிலையை அது உருவற்ற நிலையும் நீங்களும் உணர முடியும், அதை கவர முடியும். அதன் நிலையில்தான் முதல்ல சக்திகளாக 3 சக்திகளாக இயங்குகின்றது. இப்படி உருவான இந்த உணர்வுகள் இதனுடன் ஒரு ஈர்க்கும் காந்தம் இணைப்பதனால் அது இதற்கு பேர் ஆதி லட்சுமி என்றும், அவனும் இணைந்து வெப்பமாக இருக்கும் இச்சக்தியை ஆதி பராசக்தி என்றும், இதனுடன் விஷத்தின் தன்மை இயக்க சக்தியாக இருப்பதை ஆதிசக்தி என்றும், ஆதி பராசக்தி விஷத்தன்மையானது ஆதிசக்தி. இதனின் மோதலில் ஈர்க்கும் சக்தி நகர்ந்து ஓடும் நிலைகள் வரப்படும் போது ஆதி லட்சுமி என்று இப்படி காரணப்பேரை அவன் தன்னில் கண்ட உணர்வினை தான் காரணப்பேரை வைத்து, இயக்கத்தின் காரணப்பேரை வைத்து தன்னுள் விளைந்த உணர்வின் அலைகளை பரப்புகின்றான். அது எண்ணங்களை வெளிப்படும் போது இதுவும் நமது பூமியில் பரவுகின்றது. சூரியனின் காந்தப்புலன் அறிவு அதை கவர்கின்றது, அலைகளாக மாற்றுகின்றது. அத்தகைய மாற்றும் உணர்வுகள் தான் இப்போது நமது குருநாதர் எனக்குள் அது உபதேசித்து அந்த உணர்வின் தன்மை பதிவாகும் போது இந்த நினைவின் ஆற்றல் அகண்ட நிலைகளை பேரண்டத்தை காணும் பாக்கியம் கிடைத்தது. அதிலே இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு முன், பேரண்டத்தில் பிரபஞ்சங்கள் உருவாவதற்கு முன் அகண்ட பேரண்டம் எப்படி இருண்ட நிலைகள் இருந்தது என்ற நிலையை அவனும் விளைந்த சக்தியின் துணை கொண்டு அணுவின் ஆற்றலை துருவத்தின் வழி கண்டுணர்ந்த உணர்வுகள் அகண்ட பேரண்டத்தின் இயக்கத் தொடரையும் காணுகின்றான். அந்த கண்டுணர்ந்த உணர்வுகள் அவனில் விளைந்தது நம் பூமியில் படர்ந்திருப்பதை
நமது குருநாதரும் அதன் வழியில் கண்டுணர்ந்த உணர்வுகள், அவரில் விளைந்த சத்தும் இன்று சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து நமது பூமியில் பரவி கொண்டுள்ளது. அவர் உணர்த்திய உணர்வுகள் எனக்குள் பதிவானதை அதில் அவர் வழியில் அதை உணர்ந்தும் அதை நுகர்ந்தும் எமது உடலுக்குள் அதை வளரச் செய்தும் அந்த வளர்ந்த உணர்வின் எண்ணங்களாக வெளிப்படுவதை இப்போது உபதேசிக்கும் போது உங்களின் உணர்வின் நிலையில் உங்கள் உடல் உள்ள காந்தப்புலன் அறிவு உங்களில் கவரச் செய்து உங்களின் நினைவாற்றல் இப்போது நாம் கூறியபடி உங்கள் உடலுக்குள் ஈர்க்கப்பட்டு உயிரின் துணை கொண்டு உங்கள் உடலில் பதிவாகுவதும் பரவுவதும், இந்த நினைவாற்றல் உங்கள் நினைவை கூர்மையாக செலுத்தப்படும் போது மிகவும் சக்தி வாய்ந்த இதனை உணர்வுகளை கருவழி பதிவாக்கும் உயர்ந்த கருவியாக நம்மில் அமைந்துள்ள இந்த கருவழி நம் உடலில் உள்ள எலும்புடன் இணைந்து அதன் தன்மை பதிவாக்குகின்றது. இப்போது நாம் சொல்லும் உணர்வுகள் அனைத்தையும் ஊழ் வினையாக ஒரு வித்தாக பதிவாக்குகின்றது. அந்த பதிவான நிலைகளை பதிவாக்கும் நிலைகளை நாம் நினைவு கொண்டு அந்த உணர்வினை நாம் நினைவுகொண்டு அகண்ட உலகம் எவ்வாறு இருந்தது என்ற நிலையை நினைவு கொண்டால் அந்த துருவ மகரிஷி தான் கண்டுணர்ந்த உணர்வுகளும் தான் மனித உடலானதும் அந்த இயற்கையின் தன்மைகள் எப்படி தனது வளர்ச்சியில் அது உருவானது என்ற நிலையை தன்னில் தான் கண்டுணர்கின்றான் துருவ மகரிஷி. அதை போன்று நாமும் நமக்குள் கண்ணுணரும் ஆற்றலும் நாம் எதனின் வளர்ச்சி நமக்குள் சேர்க்க வேண்டும் என்ற உணர்வுகள் உங்களிலே உந்தப்பட்டு அந்த உணர்வின் தன்மை வலிமையாக்கி துருவ மகரிஷி கண்டுணர்ந்த உணர்வுகளை நமக்குள் வளர்த்து அகண்ட பேரண்டும் இருண்ட நிலைகள் இருந்ததை அது பல கோடி ஆண்டுகளில் இவை பிரபஞ்சங்களாக உருவாக்கப்பட்டு சூரியன்களாக உருவான பின் ஒவ்வொரு பிரபஞ்சமாக உருவான பின் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் உயிரணுக்கள் உருவாக்கி அது பல உணர்வுகளில் நுகர்ந்தறிந்து உணர்வுகளுக்கொப்ப பரிணாம வளர்ச்சி அடைந்து அதன் வழியில் மனித ரூபம் பெற்று அனைத்தும் கவர்ந்திடும் உணர்வுகள் எவ்வாறு விளைந்ததென்ற நிலையை தனக்குள் அறிந்த துருவ மகரிஷின் உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது தனக்குள் தான் கண்டுணர்ந்தும் அதன் வலிமை பெற்ற பின் இனி அவர்கள் எங்கே சென்றடைந்தார்களோ அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் நாமும் சென்றடைந்து அந்த துருவன் சென்ற பாதையில் நாமும் அந்த உணர்வுகளை நுகர்ந்தோம் என்றால் அவன் எதை எவ்வாறு தன்னுடன் இணைத்து இந்த பிரபஞ்சத்தில் உருவாகும் உணர்வினை இன்னொரு உருவம் பெறாது ஒளியின் உருவமாக கணவன் மனைவியும் ஒன்றாக இணைந்து ஒவ்வொன்றையும் தனக்குள் மாற்றி அமைத்து ஒளியின் சுடராக உயிர் எப்படி ஆனதோ இதை போல உணர்வுகளை வழியாக மாற்றி இன்றும் பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிலையை நம்மை அடைய இந்த உணர்வுகள் நமக்குள் வளர்ச்சி பெறும் தகுதிகளை பெறுவதற்குத்தான் குரு காட்டிய அருள்வொளி உங்களில் பதிய செய்வதும் அதை நீங்கள் நினைவு கொள்ளும் போது அதன் வளர்ச்சி நீங்கள் வளர்ந்து வளரவும் அதன் அறிவாக இந்த புவியில் இனி பிறவியில்லா நிலைகள் அடையச் செய்ய இது உதவும் அதன் வலிமை. இன்று மனிதனின் வாழ்க்கையில் நாம் எந்த உணர்வின் ஆசை கொள்கின்றோமோ அதன் வளர்ச்சி வரும்போது
அதன் வளர்ச்சியிலேயே நாம் ஒருவன் பகைமை கொண்டால் அந்த உணர்வினை தன் பதிவு செய்து கொண்டால், பகைமை கொண்டு உணர்வுகளை நாம் நோரும் போது, பகைமை கொண்டவன் நம்மை எப்படி கெட வேண்டும் என்ற உணர்வினை அவனுக்குள் வளர்த்தானோ அவனை நமது கருவழி ஆழப்பதை செய்து நம் உடலுக்குள் மீண்டும் அவனின் செயலாக்கங்களை நாம் நினைவு கொள்ளும் போது, அவன் எப்படியெல்லாம் நாம் கெட வேண்டும் என்று வர்ணித்தானோ அந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் அவனில் விளைந்த உணர்வுகள் அணுக்களாக விளைந்து நமக்குள் உருமாற்றங்களை உருவாக்கப்பட்டு மனிதனின் உணர்வுகளை சிதைந்திடும் நிலைகளை உருவாக்குகின்றது. அந்த கெடுமதியும் உணர்வுகள் அவனில் விளைந்தாலும் அவனும் அதை சிதைந்து போகும் மனித உருவை சிதைந்திடும் நிலைகள் கொள்கின்றான். அவனில் அதே வளர்ச்சி அடைந்து இந்த மனித உருவை சிதையச் செய்து எப்படி இந்த உடலுக்கு பல நோய்கள் வந்து இந்த உடலின் உணர்வுகள் குறுகுகின்றதோ, இந்த உடலில் எத்தகைய விஷத்தின் தன்மை அது உருவருகின்றதோ, விஷத்தால் தாக்கப்படும் போது அதனின் வெப்பநிலைகள் கடும் வேதனைகளும் எப்படி பூமியில் அதை விஷத்தின் தன்மை தாக்குதல் ஆகும்போது தன் அருகிலே இருக்க அதை உருகப்படும் போது நிலநடுக்கங்களும் சில அதிர்வுகளும் ஏற்படுகின்றதோ, இதை போல நமக்குள்ளும் பல பதட்டமும் நிலநடுக்கங்களை போன்று உணர்வின் தன்மை நமக்குள் உருவாவதை உருவற்று அந்த உணர்வின் தன்மை சிதைந்து இந்த மனித நிலையை சிதைந்து விடுகின்றது, உரையை மாற்றி விடுகின்றது. மீண்டும் நாம் இந்த உயிர் தோன்றி பல உணர்வு கொப்ப அவருடைய உருவங்கள் பெற்றது போல நம்மை அழைத்து சென்றுவிடும் இந்த உயிர். ஆனால் துருவன் இந்த பிரபஞ்சத்தையும் துருவ பகுதி நமது பூமி நுகர்ந்து இந்த பூமியின் இயக்கங்களையும் இந்த புவியியல் மாற்றங்களையும் இந்த பூமியின் இயக்க நிலையை தொடரைக் கண்டு அதில் அணுக்களின் மாற்றமும் உணர்வின் மோதலும் மற்ற நிலைகள் சேர்க்கப்பட்டு உயிரினங்கள் ஈர்க்கப்பட்டு அதை பல கோடி சரீரங்களை உருமாற்றி இன்று நம்மை மனிதனாக உருவாக்கிய அந்த உணர்வின் வலிமை கொண்டு அகண்ட உலகை பேரண்டத்தை காணும் சக்தி பெற்ற அவன் தான் எதன் மூலம் நாம் இப்படி உருவானோம் என்ற நிலைதான் அவனுடைய விரிவடைந்த நிலைகள் சென்றது. அப்போது அகண்ட இந்த பேரண்டம் உருவற்ற உணர்வின் தன்மை அவனில் விளைவித்த இந்த உணர்வுகள் தான் ஆதியில் இந்த 3 அணுக்களாக சேர்த்து அதற்கு அடுத்து வரும் உருவாகும் உணர்வின் சத்தை தனக்குள் நுகர்வதும் நுகர்ந்து கொண்ட பின் ஒன்றுடன் ஒன்று இணைந்து தான் நுகர்ந்து கொண்ட மனு அதன் சத்துடன் இணைந்து செயல்படுவதை அதை பரபிரம்மம் என்றும் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி என்றும் அதனுடன் இணைந்து சக்தியாக இயங்குவதை மனைவி என்று காரண பெயரை சூட்டுகின்றான். அவ்வாறு நாம் அறிவதற்கு அதனின் நிலையை தன்னுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொன்றும் இயக்க சக்தி எவ்வாறு என்ற நிலையை நாம் உணர்ந்து அறிந்து அதன் செயலாக்கங்களாக மீண்டும் நினைவுகொண்டு அதன் உணர்வுகளை நமக்குள் தீமைகளை அகற்றும் சக்திகளாக நாம் வளர்ந்திட வேண்டும் என்பதற்குத்தான். இவ்வாறு எதனின் சாந்த மனத்தை கொண்டு அந்த அணுவின் தன்மை உருவற்று பரபிரம்மம் என்ற நிலைகள் உருவானதோ அதன் ஞானத்தின் நிலை கொண்டு அந்த அணுவின் இயக்கங்கள் அவர் இயக்கத்தொடர் வளர்வதும் இதை போன்று அது விஷத்தின் அணுக்களின் அதிக சக்தி கொண்டு கவர்ந்து கொண்ட இதே ஆதி இலட்சியம் என்ற நிலையில் விஷத்தின் தன்மை ஆற்றலை அதிகமாக எடுத்து அதனுடன் இணைந்து விஷத்தின் இயக்க வேகத்தொடரை இயக்கும் அணுக்களாக வளர்ச்சி வரும்போது அதுவும் பரபிரம்மம் தான். அதனுடன் இணைந்த சக்தி அது இயக்கப்படும் போது ஞானம்
நின்ற நிலைகளே அது பிரம்மாவின் மனைவிதான் என்ற நிலையும் காணப்பிறைத்து காட்டுகின்றார். இவை அனைத்தும் நம் பூமியில் அவன் வாழ்ந்த காலத்தில் அகண்ட உணர்வை தனக்குள் புது அணுக்களாக உருவாக்கி அந்த உணர்வின் அணுக்கள் நமக்குள் படர்ந்திருப்பதை ஆதி என்ற அகண்ட உணர்வுகளையும் நமக்குள் காண முடியும். ஏனென்றால் அவன் தனித்து வளர்த்த உணர்வுகள் பல தாவர இனங்கள் இணை சேர்த்து உணர்வின் தன்மை ஒன்றான பின் அதனுடைய இணைக்கு தக்கவாறு அந்த உணர்வின் சத்தம் அதனுடைய உணர்ச்சிகள் இயக்குவதை அதற்கு காரணப்பேர் வைத்து வேம்பு என்றும் நறுமணங்கள் கொண்டதை அதற்கு தக்க இயக்கத்தை காரணப்பேர் இப்போ சுட்டி காட்டுகின்றார்கள்வா. அதை போன்றுதான் அந்த துருவன் நாமெல்லாம் கண்டுணர்வதற்கு தான் அண்டத்தை அகன்ற நிலைகள் தனக்குள் உருவாக்கப்பட்டு அந்த அணுக்களும் நம் பூமியில் படர்ந்து கொண்டுதான் உள்ளது. அகண்ட பேரண்டம் எவ்வாறு உருவானது, அகண்ட பேரண்டத்திற்குள் அணுக்களின் தன்மைகள் எப்படி இயக்க சக்தியாக மாறியது என்ற நிலை, அவ்வாறு விஷத்தன்மை கொண்ட ஒரு அணுவின் தன்மை கண்ட பின் அருகிலே சாந்தமாக உள்ள அணுக்கள் அது எவ்வாறு நகர்ந்து ஓடுகின்ற இதனுடைய அழுத்தத்தை கண்டு நகர்ந்து ஓடுவதும் ஓடுபாதையில் மற்ற உணர்வு கொண்ட அணுக்கள் இதே போன்று உருவானதில் மோதுவதும் மோதும் போது ஏற்படும் வெப்பத்தில் இதனுடைய சுழற்சியின் தன்மை அடைவதும் இதை இரண்டர கலப்பதும் மோதுதலில் இதனுடைய இரண்டு சத்துகளும் ஒன்றான பின் இந்த வெப்பத்தால் ஏற்பட்ட இந்த சத்து ஆவியாக அது பிரிந்து செல்வதும் மோதலில் தன் உணர்வின் சத்து இரண்டர கலந்து அணுவின் தன்மை அடைந்ததும் எப்படி உருவாகிறது என்ற நிலையை அகண்ட பேரண்டத்தின் இயக்க சக்தியை காணுகின்றான். அதன் உணர்வின் இயக்கங்களை அவனில் காணுகின்றான். தான் எப்படி மனிதனாக உருவான என்று மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். இவ்வாறு அகண்ட நிலையை பெற்ற அந்த நிலையை இப்படி அணுக்களின் நிலைகள் மாறுகின்றது, பல பல வண்ணங்கள் மாறுகின்றது. இப்படி வண்ண அணுக்களாக அகண்டத்தில் பேரண்டத்தில் அகண்ட அண்டத்தில் அது இயக்கப்படும் போது இப்படி அணுக்களின் மோதலில் மோதி மோதி பல அணுக்களில் வண்ணங்கள் மாறுவதும் இதே போல இணைந்து கொண்ட உணர்வு கொப்ப அந்த அணுக்களின் உருவங்கள் வித்தியாசமான நிலைகள் ஆவதும் இவைகள் மேக கூட்டங்களாக அது இடையற்ற மேக கூட்டங்களாக ஒரு பக்கம் அமைவதும் இதற்குள் இந்த அணுக்களின் மோதலில் அந்த மேக கூட்டத்துக்குள் மோதலாகப்படும் போதுதான் அது நீராக உருவருவதும் நீருக்குள் இந்த அணுக்களின் கூட்டமைப்பு சிக்கிக்கொள்வதும் இப்போது அந்த மேகக்கூட்டங்கள் நீருடன் இணைந்த பின் அது எடை கூடிய நிலைகள் கொண்டு ஓடுவதும் ஓடுபாதையில் அதன் வெப்பம் ஆகும்போது அது ஆவியாக மாற்றி வைத்து தன்னுடன் இணைந்த அணுக்களின் தன்மையை ஒரு பரம்பொருளாக உருவான நிலையை அவன் காணுகின்றான். இயற்கையின் இயக்கத்தை அப்படி பரம் என்பது ஒரு எல்லை என்ற நிலைகள் உருவரச் செய்யப்பட்டு திடப்பொருளான பின் அவை ஓடுபாதையில் ஓடும்போது தன் அருகில் உள்ள காந்த புலனறிவில் உராயப்படும் போது வெப்பமும் ஆனால் அதே சமயம் சுழற்சியின் தன்மை அடைகின்றது. சுழற்சி ஆகப்படும் போது தன் துருவ முகப்பில் தன் எதிரில் உள்ள அணுக்களை தனக்குள் ஈர்ப்பதும் இந்த தனது எல்லைக்குள் பரவச் செய்வதும் சுழற்சியில் ஏற்படும் வெப்பம் தன் அந்த பொருளுக்குள் நடுமையம் அடைவதும் அந்த சிறுக சிறுக வெப்பங்கள் அதிகரிக்க தன் அருகிலே இருப்பதை மாற்றி அமைப்பதும் ஆரம்பத்தில் அணுக்கள் மோதும் போது எப்படி ஆவியாக மாறுகின்றதோ இதை போல நடு மையத்தில் அந்த ஆவியின் தன்மை அதிகரிப்பதும் இது அதிகரிக்க ஆவியின் தன்மை அதிகமாக கூடும்போது வெடிப்பு தன்மைகள் ஏற்படுவதும் தான் நடு மையம் ஏற்பட்ட இந்த பொருள்கள் ஒவ்வொன்றும் அது எவ்வாறு உருமாறி அந்த வெடிப்பிய தன்மைகள் ஆவியாக சேர்வதும் அவன் மற்ற பொருளுடன் கலப்பதும் இதே போல இது துருவ பகுதியில் ஓடும் பகுதியில் எதையெல்லாம் கவர்கின்றதோ இதே போல
இந்த பரம்பொருள் உருமாற்றங்கள் ஏற்படுகின்றது என்ற உண்மையை உணர்கின்றான் துருவ மகரிஷி. ஏனென்றால் இந்த துருவத்தில் கவரும் இந்த பூமியில் நமக்குள் வரும் நிலைகளை அது அகண்ட பேரண்டத்தில் உருவானது என்ற நிலையை, அது எவ்வாறு உருவானது என்ற எண்ணத்தை வலுகொண்டு கூட்டப்படும் போதுதான் அவன் தனக்குள் அறிகின்றான். அவனில் விளைந்ததை தான் இப்போது நாமும் அறிகின்றோம். மெய்ஞானிகள் என்று சொல்வதே இயற்கை எவ்வாறு உருவானது என்ற மெய்யை கண்டுணர்ந்தவன் முதல் மனிதன் நம் பூமியில் ஒருவனே. ஆகவே அதன் வழிகளில் இப்போது ஏன் இந்த அவசியம் ஏற்பட்டதென்றால், இன்று விஞ்ஞான அறிவால் நமது பூமியில் வெறும் பேரழிவிலிருந்து இனி மனிதன் உருவை சீர்குலைய செய்து மனிதன் அறிவை இழந்து விடாது, இன்னொரு உரு பெற்றிடாது, தான் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை ஒளியின் சரீரமாக இருக்கும் அவனின் உணர்வுகளை அவன் ஆரம்பத்திலிருந்து கற்றுணர்ந்த உணர்வின் தன்மை நமக்குள் சிறுக சிறுக அது வளர்ச்சி அடைந்து அவன் வளர்ந்த உணர்வுகளும் அவன் அறிந்த அறிவும் நமக்குள் அது வளரச் செய்வதற்கும் அதன் வழியில் நமக்கும் அந்த சக்தியின் தொடர்களை வளர்த்து இன்றும் எதன் வரிசையில் இன்று வளர்ந்து வருகின்றார்களோ சப்தரிஷி மண்டலங்களாகவும் இந்த துருவன் தனது பூமியின் கவரும் இந்த துருவப்பகுதியில் தனக்குள் ஒளியின் சுடராக மாற்றிக் கொண்டிருக்கும் அவனின் உணர்வுகளில் நாம் நுகர்ந்து அவன் ஈர்ப்பு வட்டத்தில் இணைந்து ஒன்றின் துணை கொண்டுதான் ஒன்று வாழ்கின்றது ஓர் பிரபஞ்சம். இதை போல மனிதனில் உருவற்று ஒளியின் சரீரமான அவனுடன் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த சப்தரிஷி மண்டலங்களுடன் நாம் இணைந்து வாழ்ந்து இந்த அகண்ட பேரண்டம் எப்படி உருவற்றதோ இவை அறியும் ஆற்றல் இங்கே வளர்ந்த பின் இந்த அகண்ட பேரண்டத்தில் அவன் அதன் கதியில் எங்கு வேண்டுமென்றால் அவன் ஆயுளை நீடித்து அந்த உணர்வின் தன்மை தனக்குள் இன்னும் 16 நிலைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் நிலை பெற்றவர். ஏனென்றால் இதை ஏன் உங்களுக்கு கூறுகிறேன் என்றால், அகண்ட பேரண்டம் அது வளர்ந்து கொண்டே அதனுடைய சக்திகளை பெற்று இனி அழியா நிலைகளை பெறும் இந்த தகுதிகளை நாம் பெறுதல் வேண்டும். அவன் பெற்ற உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தறிந்து அந்த உணர்வுகள் அகண்ட உணர்வுகளில் எண்ணங்களை எப்படி பரப்பி அதன் உணர்வை அறிந்தானோ அதன் உணர்வுகள் நமக்குள் வலுப்பெறப்படும் போது அவரின் இயக்கத்தொடராக நம்முடைய அறிவும் அங்கே வளரப்பட்டு இன்னொன்றுக்குள் ஈர்த்து செல்லாது தன் வலிமை கொண்டு தனக்குள் ஒளியாக மாற்றி என்னும் அந்த உருவாகும் ஆற்றல்களை நமக்குள் பெற வேண்டும். ஏனென்றால் மனிதன் ஆன பின் தான் தன் உணர்வின் தன்மை ஒன்றுடன் இணைத்து உருவாகும் சக்தி பெறுகின்றது. அத்தகைய சக்தி தான் மனிதன் என்று உருவானோ இவனே கடவுள். மனிதனே கடவுளாகின்றான். நமக்குள் இன்றும் உணர்வின் தன்மை ஒன்றை உருவாக்கும் ஆற்றல் பெறுகின்றான், பிரம்மமாக்குகின்றான். எதனையும் கவர்ந்து அதனுடன் இணைத்து உருவாக்கும் ஆற்றல் பெறுகின்றான். ஆகவே மனிதனாக உருவாக்கப்பட்ட இந்த உணர்வுக்குள் எதனையுமே தனக்குள் மாற்றி அமைத்து உருவெறும் செய்யும் இந்த மனித உடல் உருவான இந்த உணர்வின் தன்மை மற்றொன்றோடு இணைந்தால் இன்று துருவன் தனக்குள் எவ்வாறு அந்த உணர்வின் ஆற்றலை வெளியாக பெற்றானோ அதிலிருந்து வெளிப்படும் உணர்வுகள் மற்றொன்றுடன் கலந்து அந்த உணர்வின் தன்மை ஒளியின் சுடராக உருவாக்கும் ஆற்றல் பெற்றது. ஆக இதனின் நிலைகள் ஒளியாக மாற்றி மாற்றி இந்த உணர்வின் தன்மை அது ஒளியின் சரீரமாக மாற்றும் திறமை பெற்றது. ஆகவே மனிதனான பின் நாம் அந்த உயர்ந்த நிலையை பெற்ற நிலையில் நாம் நுகர்ந்தோம் என்றால், அதனை நாம் நினைவுகொண்டு வளர்த்தோம் என்றால், நான் இந்த மனித உடல் இந்த நினைவின் வலுகூடி என்றும் பிறவியில்லா நிலைகள் அடைய உதவும்.